உயிரினம் மேலான கொடியை உயிர் போன பின்பும் உயர்த்தி பிடித்த நம் கொடிக்காத்த குமரன் திருப்பூர் குமரன் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே சேமேலப்பாளையம் என்ற கிராமத்தில் ஆச்சிமுத்து கருப்பாய் தம்பதிக்கு 1904ஆம் ஆண்டு பிறந்தவர் குமரேசர். வறுமை காரணமாக ஆரம்ப பள்ளியிலேயே படிப்பை நடத்தும் சூழல் குமரேசருக்கு ஏற்பட்டது. தந்தை செய்து வந்த நெசவு தொழிலில் ஈடுபட்ட குமரேசர் 19 வயதில் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு வேலை தேடி திருப்பூருக்கு மனைவியுடன் குடியேறினார். அந்த நகரம் தன்னை வரலாற்றின் இடப்பெறச் செய்ய போவதை அப்போது குமரேசர் அறிந்திருக்கவில்லை. வேலைக்கு பஞ்சமில்லாத திருப்பூர் அப்போது சுதந்திர மேற்கையிலும் தனி இடம்பெற்றிருந்தது. இந்திய சுதந்திரத்தில் ஆடை முக்கிய பங்கு வகித்ததென்றால் ஆடை தயாரிப்புக்கு பெயர் போன திருப்பூரிலும் சுதந்திர மேற்கை உச்சத்தில் இருந்தது ஆச்சரியம் ஏதுமில்லை. நெசவு பட்டறையில் இடையிலும் வெளியிலும் சென்ற குமரேசர் அண்ணன் காந்தியின் கொள்கையின் மேல் ஈடுபாடு கொண்டார். அதன் விளைவாக போராட்டத்தில் பங்கேற்று திருப்பூர் குமரனாக அனைவராலும் அறியப்பட்டார். இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்ல ஆங்கிலேய அரசு தடை வைத்த நிலையில் 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி திருப்பூர் நகரில் போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திருப்பூர் குமரனிடம் மூவண்ண கொடியை கீழே போட சொல்லி காவலர்கள் தாக்கினர். காவல்துறையின் கைத்தறி திருப்பூர் குமரனின் தலையை பதம் பார்த்தது. ரத்தம் பலபலவென ஊற்றெடுக்க மண்ணில் சாய்ந்தார் திருப்பூர் குமரன். ஆனாலும் அவர் கையில் தாங்கியிருந்த மூவர்ண கொடி விண்ணை நோக்கி தலை நிமிர்ந்து நின்றது. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட திருப்பூர் குமரனின் உயிர் ஜனவரி 11ஆம் தேதி பிறந்தது. கொடிக்காத்த குமரனாக போற்றப்படும் குமரேசர் தனது 28வது வயதில் தேசிய கொடியை காத்தவாறே தனது இன்னும் இரணித்தார். குமரனின் உயிர் தியாகம் சுதந்திர மேற்கையை இன்னும் கொழுந்து விட்டு எரிய செய்தது என்பது மறக்க முடியாத உண்மை. நன்றி.